தமிழ்நாடு முழுவதும் பாலியல் வன்கொடுமை ஒரு தினசரி பயங்கரமாக மாறிவிட்டது என்றும் போதைப்பொருள் என்பது எங்கும் கிடைக்கும் பொருளாக மாறிவிட்டது என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார். கிளாம்பாக்கத்தில் பெண் கடத்தப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அவர், தமிழகத்தில் போதைப்பொருள் கைதுகள் குறைந்து வருவது குறித்தும் இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் 13 வயது அரசு பள்ளி சிறுமி பள்ளி ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்த அண்ணாமலை, கடந்த 2024ஆம் ஆண்டில் மட்டும் 13 முதல் 19 வயதிற்குட்பட்ட 14,360 குழந்தைகள் கர்ப்பம் தரித்துள்ளதாகவும், இது 2023ஆம் ஆண்டை விட 35% அதிகம் என்றும் தமிழ்நாடு பொது சுகாதாரம் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி இதழில் வெளியாகி உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் குழந்தைகள் நல வாரியத்திற்கான உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும் என்றும், பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு அமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அரசை வலியுறுத்தியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.